தாமு. இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கும் இயந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய இடையில இருக்கிற களை எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் மதுரை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீலு, ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு அடியில் வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முன்னாடி அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ச்சுக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கடியில் இது வந்து அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய கான்செப்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவான அழுத்தத்தில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஓகே, இந்த சைக்கிளுக்கு இந்த வீலுக்கு இது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட டயரை நம்ம சொல்லணும். இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர், காற்றெல்லாம் கிடையாது. இந்த குழந்தைகள்லாம் சைக்கிள் ஓட்டும் பொழுது இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதனால் இது பஞ்சர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வேணும்னா நம்ம கழட்டிக்கிட்டு இன்னும் இதில் வந்து அவங்க ஒரு 300-400 விதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா களை எடுக்கிறதுக்காக இந்த விஷயத்த வாங்கியிருந்தேன். எங்கள் தோட்டத்தில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்லு போட்டிருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு களை வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சனால இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கினோம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யுதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நல்லா வேலை செய்யுது தான் நான் சொல்லுவேன். இதில் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேடு போட்டிருக்காங்கன்னா இந்த மரம் இருக்கிற மில்லில் வந்து போடக்கூடிய அந்த பிளேடு தான் அவங்க கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது 3 ஏக்கராக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அது உடஞ்சி போயிருமோ இல்லை பதம் போயிருமோன்னு சொல்லி தெரியல. பட் அந்த 3 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு இது வாங்கும் பொழுது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2800 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணிலிருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா நீங்கள் கீழே இறக்கி நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகும். ரொம்ப மழை காலத்தில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா மண் சேர்ந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் சிரமம். அதிகமான களை இருந்தாலும் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த களைகளை எடுத்து ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப குறைவான களை இருந்துச்சுன்னா இனி நல்லாவே நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் உங்களால் முடியுமான்னு தெரில, கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் இதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இன்னி கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. இன்னி கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக மற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 5000 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2800 ரூபாய் ஒரு மிஷின் வந்து செய்யுது. அதுக்கப்புறம் அதை நம்ம நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு அட்வான்ஸ் ஆகும். ப்ளஸ் பெரிய ஒரு எக்கனாமிக் வைஸ் மட்டும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெட்டி இருக்குது. ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். இது ப்ரொமோஷனுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இது என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.